இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நாம் இன்று தியானிக்கும் பொழுது ஒரு உன்னதமான ஒரு கேரக்டரை படிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். இந்த உன்னதமான தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது இதை பார்த்துக்கொண்ட யாராவது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்க சமாதான கேடுகள் எல்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு ஓடி போய் பலவான் வில்லுகள் முறிந்து சத்துருவின் போராட்டங்கள் கரைந்து ஓடும். இந்த அற்புதமான தேவனுடைய நாமத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்று பாருங்கள். அவர் யார் என்று நாம் பார்ப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் இந்த மெல்கிசேதேக்கு? இவர் இயேசு ஆண்டவர் என்று அழகாக இந்த 6ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 20ஆம் வசனம் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக இந்த மெல்கிசேதேக்கு சாலமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். அல்லேலூயா. பாருங்க, இவர் சாலமின் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாம். அவர் சமாதான ராஜா, இஸ் எ கிங் ஆஃப் பீஸ். இந்த மெல்கிசேதேக்கு வந்து கிங் ஆஃப் பீஸ். இந்த வார்த்தை, இந்த நாமம் இப்போ பார்த்துக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதமும் ஒரு தேவ சமாதானம் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில் வருகின்றது. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அந்த நாமம் உங்களை குணப்படுத்தும். அற்புதமான நாமம் இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமம். மெல்கிசேதேக்கின் முறைமை ஆசாரியரானவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், தந்தையும் தாயும் ஜீனியாலஜி இல்லாதவர், அவர் தொடக்கவும் முடிவும் இல்லாதவர். அப்படிப்பட்ட இந்த அதிசயமான மெல்கிசேதேக்கு அவர் இயேசு ஆண்டவர். அவரை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மெல்கிசேதேக்கு என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்று பார்த்துருக்க ஒவ்வொருக்கும் தேவ சமாதானம்,